நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் டிஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 580வது வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா, குபேரனுடைய மந்திரம் பார்க்க போகிறோம். நாளை பொழுது முடிஞ்சால் புதன்கிழமை 30ஆம் தேதி அக்ஷய திருதியை. அக்ஷய திருதி அன்றைக்கி சாயந்தரம் எங்கள் கோவிலில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே திருமால் முருகன் ஆலயத்தில் லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணுறது பழக்கம். என்னென்னா, லக்ஷ்மி படம் குபேரன் சிலையெல்லாம் இருக்கணும் அவசியமே கிடையாது. படங்கள் இருந்தால் போதும். குபேரனுக்கு அந்த காலத்துலலாம் கோவில் தூணில் தான் எங்கேயா இருக்க தவிர சிலைகள்லாம் கிடையாது. மந்திரபூர்வமாக தான் அவர் கூப்பிட்ருக்கா. இப்போ தான் எல்லாத்தையும் இந்த விளக்கு கடையிலலாம் இந்த பித்தளை சிலை வைக்கிறானோ பண்ணுறான்றா. ஸோ தட் இஸ் நாட் சிலைகளை நிறைய வாங்கி வச்சுட்டு பூஜை பண்ணாலும் அதுவும் வேஸ்ட்டு, பாவத்தில் சேர்ந்துடும் அது. அப்புறம் நம்ம கோவிலில் கொண்டு போட்டுடுறா உண்டியில். மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ கம்மிங் டு குபேரன். இந்த குபேரன்றது யார்? ராமணேஸ்வரனுடைய ஹாஃப் பிரதர்னு சொல்லியிருக்கு. அதாவது ராமணேஸ்வரன் இவர் வந்து குபேரனை சேர்க்காருன்னா, குபேரனால் ஆளப்பட்ட ஊர் தான் லங்காபுரி. ஸ்ரீலங்கான்ற அந்த இதுவே நாடே யாரால் ஆளப்பட்டது? குபேரனால் ஆளப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும். ராமணேஸ்வரன் வந்து தன்னுடைய அரக்க குணத்தினால் அவனை திரட்டி விட்டுறான். இவனை குபேரனை திரட்டி விட்டு ஹி ஆக்குபை ஸ்ரீலங்கா. ஸோ குபேரன் திரும்பி ஈஸ்வர்கிட்ட போகிறான். ஈஸ்வர்கிட்ட போய் நிறைய தபஸ் பண்ணி கைலாசத்தில் அவர் அழகா புரியுது. கைலாசத்து பக்கத்தில் ஒரு இடத்துல தராரு. அங்கே வந்து ஹி இஸ் பிகம் த சீஃப். அதாவது ஒரிஜினலி ஈவில் ஸ்பிரிட் யக்ஷர்களுக்கு தலைவராக இருந்தவன் குபேரன். நல்லா புரிஞ்சுங்க. யக்ஷராஜா தான் குபேரன். ஆனால் அழகா ஈஸ்வரனுடைய காருண்யத்தினாலையும் கிருப்பையினாலையும் அவன் வந்து இந்த டெமி காடாக மாறுறது ஈஸ்வர கிருப்பையால் ஆறான். இப்போ அந்த பரமேஸ்வரன் தான் அவர் எப்படியோ இருக்கார். மண்டவோட போட்டுக்கார் பனிமலையில் இருக்கார், புதுத்தோல் அடிச்சிட்ருக்கார். நல்லா புரிஞ்சுங்க. அவர் தான் மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் செல்வத்தை தரார். மகாலட்சுமி கொடுக்குறார். அதை வந்து குபேரனுக்கு செல்வத்தை பாதுகாக்கிறது கொடுத்துட்டு குபேரன் மூலமாக மகாலட்சுமி அருள்றா. எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிறோம். வெங்கடாஜலபதி சீனிவாச கல்யாணத்தை சொன்ன பார்த்தா அவர் யார்கிட்ட கடன் வாங்குறான்ற? குபேரன்ட்டு தான் கடன் வாங்கினார். சீனிவாச இன்னும் அந்த வட்டியை கட்டி முடியல, கோடி கோடியாக வந்தாலும் பத்தலை அப்படின்னா. அது எந்த அளவுக்கு உண்மையாக போய் நமக்கு தெரியாது. கதை வடிவில் அது மாதிரி சொல்லப்படுறது. ஸோ அப்பேற்பட்ட தனதானியத்துக்கு அதிபதி. இந்த பூமியில் உள்ள எல்லா சொத்தும் குபேருக்கு தான் சொந்தம். அதாவது இந்த பூமின்னு எடுத்த பாரத தேசம் மட்டும் இல்லை, உலகத்தில் தங்கம், வெள்ளி, வைடூரியம், மாணிக்கம், கோமேதகம், நீலம், மரகதம் எல்லாம் இருக்குது. எல்லா விதமான கற்களும் இருக்குது, நவமணிகளும் இருக்குது இங்கே இடத்துல. அதே மாதிரி கடலில் முத்து இருக்குது, பவளம் இருக்குது, சங்கு இருக்குது, வலம்புரி சங்கு இருக்குது, இடம்புரி சங்குகள் இருக்குது, சிப்பி இருக்குது, சோழி இருக்குது. இதெல்லாம் வந்து சங்கநிதின்னு பேர். நல்லா புரிஞ்சுங்க. குபேரனோட படத்தை பார்த்தா சங்க நிதியும் பத்ம நிதியும் போடுவார். 2 நிதிகள் பக்கத்தை பார்த்தால இருக்கும். நிறையா தட்டில் நிறைய தாம்பாளத்தில் நிறைய வந்து கோல்டு காயின்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். பக்கத்தில் அவன் மனைவி இருக்கும். அந்த சித்திரலேகான்னு பேர். குபேரனுடைய மனைவி பேர் சித்திரலேகா. குபேரன் ஒரு கீரிப்பிள்ளையே தன் மடியில் வச்சுட்ருப்பான் அப்படியே. ஸோ அதே மாதிரி மீன், ஏன்னா சங்க நிதி பத்ம நிதியில் வரும்போது மீனும் அவனுக்கு இதாகிடுறது, அவனுடைய சம்பத்தில் சேர்த்துடுறது. கடல் வழியாக கடல் உயிரினம் இல்லையா. ஸோ இந்த கீழே குதிரை போட்டிருப்பான். உச்சிரசு குதிரையாட்டம் போட்டிருப்பான் கீழே ஆசனத்தில். இந்த மகரம்ன்ற மீன் செல்லதில் போட்டிருப்பான். இந்த குபேரனுடைய படத்தை காமிக்கிறேன் பாருங்க. குபேரன் உட்காந்துருக்க, பக்கத்தில் சித்திரலேகா உட்காந்துருக்க. கற்பக விஷம் காமதேவன் இருக்க, மகாலட்சுமி மேலே இருக்கா. சங்கநிதி பத்மநிதி 2 பேர் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கா. இவருக்கு பூஜை செய்யணும் நாளைக்கு. ஸோ இவனுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி இவருடைய மந்திரம், மூல மந்திரம் இருக்கு. நான் சொல்ல குபேரனோட மந்திரம் நான் சொல்லி தரல. இது வந்து நிறைய ரிசைட் பண்ணுங்க. நாளைக்கு குபேரனோட மந்திரம் சொல்லப்படும். இப்போ குபேரனை பற்றி நிறைய செய்திகள்லாம் இருக்குது. தப்போ இந்த அத்தியாயிரம் ரொம்ப அழகாக இருந்தவன். ஒரு சமயம் வந்து பரமேஸ்வரனோட பார்வை இருக்கும்போது அவளை பார்த்து மோகிக்கிறான். பார்வதி பார்த்து இருக்கான். அப்போ வந்து அழகாக இருக்க
நீ வந்து இதுவாக மாறுன்றான். உன் அழகு தன்மையெல்லாம் குறைஞ்சி தொப்பையும் தொந்தியாக மாறணும், அப்படி மாறிடுறான். அப்புறம் பரமேஸ்வரனுடைய காருண்யத்தினால இப்போ சேவோடு அழகாபுரியை கொடுத்து செல்வத்துக்கு அதிபதி ஆக்கிடுறார் அவனை. ஸோ ஐஸ்வர்யேஸ்வரர் சுவாமி சிவனை காமிச்சிருப்பார். அந்த ஐஸ்வர்யத்தை அப்படியே தரார், கொட்டுறார். யாருக்கு? குபேரனுக்கு. அதுலேருந்து எடுத்தால் மகாலட்சுமி வந்து எல்லாருக்கும் தரார். இப்படிதான் வருது. பரமேஸ்வரன் தான் எல்லாத்துக்குமே அதிபதி. அம்மை அப்பன்னு சொல்லும்போது அந்த ஆராதனப்படுத்த பரமேஸ்வரன் தான் வந்து எல்லா ஆயுஷுக்கு அதிபதி. அந்த அத்தாரிட்டேட்டிவ் இவர்கிட்ட கொடுத்துட்றாரு. யார்கிட்ட? குபேரன் கொடுக்குறாரு. பரமேஸ்வருக்கு நண்பனாக இருக்க சொல்லப்படுறது யார்? குபேரனை. ஸோ இந்த குபேரை பற்றி சொல்லும்போது குபேர மந்திரம் அஸ்ய ஸ்ரீ குபேர மந்திரஸ்ய விஸ்ரவா ரிஷிகி பிரகதி சந்தக சிவம் மித்ரா ஜானேஸ்வரோ தேவதா ஹ்ராம் பீஜம் ஹ்ரீம் சத்திகி ஹ்ரூம் கிலகம் தனேஸ்வர குபேர தேவதா பிரீத்தியத்தை ஜபி விநியோக கரண்யாசம் அங்கன்யாசம் யக்ஷாய குபேராய வைஸ்வரனாய தனதானிய பதிகே தனதானிய சமிருத்தி மே தேகி தாபய ஸ்வாக பூர்வஸ்வர திக்பந்தக முடியும். தியானம் மனோஜவாகாய விமான பரஸ்திதம் கருட ரத்னரிபம் திதித்யாயகம் சிவசம்முகுடாதி விபூஷித வரகதே தத்தம் போட்டு பிரகட கரான் போட்டிருக்கான். 5 திலம். அப்புறம் வந்து பஞ்சபூஜை. மூல மந்திரம் ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்வரனாய தனதானிய பதிகே தனதானிய சம்பிருத்தி மே தேகி தாபய ஸ்வாகா. திரும்ப சொல்கிறேன். ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்வரனாய தனதானிய பதிகே தனதானிய சம்பிருத்தி மே தேகி தாபய ஸ்வாகா. 3வது முறை. ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்வரனாய தனதானிய பதிகே தனதானிய சம்பிருத்தி மே தேகி தாபய ஸ்வாகா. இதுதான் வந்து. அப்புறமா வந்து இந்த ஹிருதயாதிய நாசம் பூரஸ்வர திக் விமோகம் சொல்லி முடிச்சிடலாம் அதை. ஸோ இதுதான் மூல மந்திரம். இது வந்து நாங்கள் பிடிஎஃப்பில் இதில் வெப்சைட்டில் போட போகிறோம். அதை நாளைக்குள்ள வெப்சைட்டில் ஏறுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஷாக்கிட்ட பேசணும் நான் அதை பற்றி. இந்த குபேர மந்திரத்தை இதை சொல்லுங்க. ஸோ ரொம்ப எளிமையான மந்திரம். ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்வரனாய தனதானிய பதியே தனதானிய சம்பிருத்தி மே தேகி தாபய ஸ்வாகா. இதுதான். இதை வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம்? ஆற்றுல பூஜையெல்லாம் படித்த பிறகு இந்த புஷ்பம்லாம் யோப்பான் புஷ்பம் பேதா புஷ்பபான் பஜாபான் பதுமான் பவதி தொல்லை அதெல்லாம் முடித்து இந்த கற்பூர நீராஜெல்லாம் முடித்து என்ன பண்ணுறோம்? ராஜாதி ராஜாய பிரசக்க சாகினேயே நவோ வயபிகி ஸ்வர்ணாய குருபிகே சமே காமஹாமக பக்யம் காமே வைஸ்வரனாய தாது குபேராய வைஸ்வரனாய மகாராஜாய நமக. இது கடைசியில் கற்பூர நீராஜனம் போது அந்த குபேர படம் இருந்தாலும் அது காமிக்கிறேன். நித்தியப்படி சொல்லணும் அந்த மந்திரத்தை. பூஜா கிரகத்தில் நித்தியப்படி எங்கே சொல்லப்படுறதோ அங்கே அந்த ஆற்றுல தனதானியத்துக்கு குறையவே வராது. இது சத்தியமான உண்மை. நான் அனுபவிக்கிறதுனால சொல்கிறேன். எனக்கு இதுக்கான மாதிரி எனக்கு பிராபலத்தை கொண்டு விட்டதே கிடையாது. நான் பூஜை நிறைவில் இதை சொல்லுவேன். அப்படியே இந்த குபேரனுடைய சின்ன அந்த ஹாப்பி புத்தான்னு சொல்லியிருக்க மாதிரி இப்படி கை தூக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு குபேர நாட்டை அதை என் குருவாத்தில் இப்படி தான் இருக்கும். அது அதுக்கு நகையெல்லாம் போட்டிருக்கோம். இந்த சிலையிலேயே எந்த அந்த மாதிரி இல்லை. நகையை நான் போட்டிருப்பேன் அதுக்கு. ஸோ அது வந்து ஈசான மூலையில் இருக்குது எங்கள் காற்றுல. அது ஸோ அங்கே வந்து ராஜராஜேஸ்வரி படம் இருக்குது. அங்கே வந்து இது பேர் என்ன மகாலட்சுமி எந்திரமும் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ செல்வத்துக்கு உண்டான எந்திரமும் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இங்கே மாமனாரத்துலலாம் இந்த 24 ஒரு ஸ்கொயராட்டம் போட்டு 9 கட்டங்கள் இருக்கும். அதை வந்து ஒரு நம்பர்ஸ் போட்டிருப்பா குபேர எந்திரம் சொல்லிட்டு அதை போட்டுக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம பண்ணும்போது அந்த ஆற்றுல தனதானியத்துக்கு குறைவே இருக்காதுன்னு சொல்லப்படுறது. நாளைக்கு இது பண்ணுங்க. நாளைக்கு
தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப அக்ஷய திதி அன்னைக்கு வெண்மையான பொருட்கள், தங்கத்தை வாங்கணும் யாருமே சொல்லவே இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன பண்ணணும், உப்பு வாங்கணும், வெண்மையான பொருட்களாக வாங்கணும், மல்லி புஷ்பத்தை போடணும் பூஜையில், தயிர் சாதம், மல்லிகை புஷ்பம், அப்புறம் உப்பு கல் உப்பு இருக்கு இல்லையா, கல் உப்பெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க நாளைக்கு. சரி, இந்த மாதிரி பண்ணால் பூஜையில் இப்போ இதோட சேர்ந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிச்சுருக்க பண்ணலாம். அது நான் ஆல்ரெடி இப்போ லக்ஷ்மி மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன். அஷ்டோத்திரம் எல்லாம் படிக்க, பிரகிருதி விகிருதி அதை இது பண்ணிடலாம். குபேருக்கு தனியாக அஷ்டோத்திரம் இருக்குது, அதுவும் பண்ணிடலாம். பட் இந்த மூல மந்திரத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன் இன்றைக்கி. இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு இதை ட்ரை டு ப்ராக்டிஸஸ் எல்லா வாழ்வழியும் நிறைய மங்களங்களும் செல்வங்களும் போக்கி எல்லாம் வாழ்க்கை நலமுடனான்னு இருக்கணும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.